ஹே கைஸ், இன்னைக்கு நாம எஸ்ஆர்னோங்கிற மூவில 3வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் பாய் சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொறாமைங்கிற புள்ளியில தான் காதல் ஆரம்பிக்குமோ என்னமோ தெரியல, எங்களுக்கு அப்படிதான் வந்தது. அன்னைக்கு கிம் என்னை விட்டுட்டு ஜெயின் கூட ரெஸ்டாரண்ட் போகும்போது வெளியே வலிக்காத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள புலம்பிட்டே தான் இருந்தேன். ஒருவேளை நாமளும் கிம்மு கூட போயிருக்கணுமோ? இந்நேரம் ஜெயின் என்ன பண்றான்னு தெரியலையே. கிம் அவதான் முக்கியம்னு அவ கூட போயிருக்கா, நீ எதுக்கு அவளை பத்தி யோசிக்கிற அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருந்தேன். அப்ப கிம் கால் பண்ணா. எங்க இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்டான். நான் மறுபடியும் வலிக்காத மாதிரியே நான் வேன் கூட பேசிட்டு இருந்தேன். அவன் சன்செட் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குன்னு சொன்னான், அதான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட தானே இருக்க, அவ கூட இருக்கும்போது ஏன் நீ என்ன பத்தி யோசிக்கிற, நான் உனக்கு வேற யாரோ தானே அப்படின்னு கேட்டேன். அப்ப கிம் என் பக்கத்துல வந்து நின்னு, முதல் விஷயம் ஜேன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ரெண்டாவது நீ எனக்கு வேற யாரோ இல்லை அப்படின்னு சொல்லி என் கைய பிடிச்சா. அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிம்மாலையும் ரெஸ்டாரண்ட்ல இருக்க முடியல, அவங்கள அங்க விட்டுட்டு என்ன பாக்குறதுக்காக வந்திருந்தா. எனக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு குயின் மாதிரி ஒரு ஃபீல். அவ கைய பிடிச்சுக்கிட்டு அவ பின்னாடியே போனேன். அன்னைக்கு நாங்க இன்னும் சில விஷயங்கள் பேசினோம். கிம் என்கிட்ட வேன் பத்தி கேட்டா. வேன் என் சின்ன வயசு ஃப்ரெண்ட், அவன் என்ன காதலிச்சிட்டு இருக்கான். பட் எனக்கு அப்படி ஒரு தாட் இல்லை. எனக்கு அப்படி ஒரு தாட் வர்ற வர என் அம்மா என்ன வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்ப காதல் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா. எனக்கு அவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது கிம், பட் என் அம்மா சொல்லுவாங்க, காதல் ஒரு அழகான உணர்வு. அந்த உணர்வு நமக்கு யாரு மேல வருதோ அந்த பர்சன் நம்ம பக்கத்துல இருந்தாலே நம்ம இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குமா. அப்புறம் வயிற்றுக்குள்ள பல நூறு பட்டாம்பூச்சியை பறக்க விட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு பேச முடியாதபடி தொண்டையில ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நாளும் எனக்கு வந்துச்சு. அன்னைக்கு எங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி மரங்களுக்கு அளவெடுக்க விட்டுருந்தானுங்க. எப்பப்பா எப்படிதான் இதெல்லாம் ப்ராஜெக்ட்னு பண்றாங்களோன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே, கிம் எனக்கு டயர்டா இருக்குதுடி அப்படின்னு சொன்னேன். உடனே கிம் என் பேக் என் புக் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்னை கூட்டிட்டு போய் ஒரு பெஞ்சில் உட்கார வச்சேன். அடுத்து நான் தண்ணி அப்படின்னு கேட்கறதுக்குள்ள எனக்கு தண்ணி கொடுத்து, அடுத்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள பிரெட் எடுத்து நீட்டிட்டு கியூட்டா ஸ்மைல் பண்ண. அப்ப நான் வேணும்னே இல்ல எனக்கு ஸ்வீட்டா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவ பேக்ல இருந்து ஒரு லாலிபாப் எடுத்து நீட்டினான். மிட்டாயை பார்த்ததும் 32 பல்லையும் காட்டிட்டு அதை வாங்கி சப்புனேன். அப்ப ஷேர் பண்ற பழக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்டேன். இதெல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னேன். உடனே கிம், அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்துதான் பாய், சோ கம் ஆன் ஷேர் இட் அப்படின்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் நான் வே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நல்லா எச்ச பண்ணி அவ முன்னாடி நீட்டினேன். அவ டக்குன்னு வாங்கிக்கிட்டா. நான் அதை எதிர்பார்க்கல. அப்ப என்னை சுத்தி பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருந்தது. அப்பதான் என் வயிற்றுக்குள்ளேயும் பட்டர்ஃப்ளை வந்தது. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இடையில உருளை கூட உருண்டுட்டு இருந்தது. நான் அப்ப என்னை சுத்தி பறந்துட்டு இருந்த பட்டர்ஃப்ளைய பார்த்துட்டு இருந்தேன். அப்ப கிம், இந்த பட்டாம்பூச்சிகள்லாம் தப்பிச்சு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். நான் உடனே எங்க இருந்து அப்படின்னு கேட்டேன். என் ஸ்டொமக்ல இருந்துதான். இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப நாளா செரப் பண்ணி வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு லாலிபாப் வாங்க வாய் திறக்கும் போது அதெல்லாம் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனான். அன்னையில இருந்து எங்க 2 பேருக்கு இடையிலுமே காதல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். அது வெளிப்படையா சொல்லாம சூப்பரா போயிட்டு இருந்தது. நானும் கிம் இப்ப சொல்லுவா அப்ப சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் அவ சொல்லவே இல்லை. நான் சொல்லிருக்கலாம், பட் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டா
நம்ம கிரீட இறங்கிரும்ல. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நாங்க ஷாப்பிங் போகலான்னு கிளம்பணும். பட் அன்னைக்கு எதிர்பாராத விதமா ஜேனும் வேனும் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்களால அவாய்ட் பண்ணவும் முடியல. அந்த நாள் ஒரு மோசமான நாளா இல்ல நல்ல நாளான்னு எனக்கு சொல்ல தெரியல. அன்னைக்கு ரெண்டுமே நடந்தது. ஷாப்பிங்ல ஜேன் கிம் கையை விடாம பிடிச்சிட்டு இருந்தேன். பேசிக்கா எனக்கு கொஞ்சம் பொறாம அதிகம். ஸோ எனக்கு அது வெறுப்பா இருந்தது. அதை மறைக்க நானும் வேன் கையை பிடிச்சு காட்டினேன். அப்புறம் கிம்மு கூட்டிட்டு தனியா போயிடலாம்னு கிம்மு காலை மிதிச்சு சிக்னல் கொடுத்து, ஐயோ நான் ஒரு பேக் அங்கேயே ஷாப்ல வச்சுட்டு வந்துட்டேனே, கிம் நீ வரியா, நம்ம போய் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டேன். பட் அந்த மரமண்டைக்கு அது புரியல. ஜேன் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொன்னான். நானும் சொல்லிட்டோம் மீனாவை கூட போனேன். பட் நான் போனதுக்கு அப்புறம் கிம் காயப்படுற மாதிரி வேன் பேசியிருக்கான். அங்க 4 கேர்ள்ஸ் ஒன்னா இருக்கிறத காட்டி, உனக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல கிம், பட் பாய் அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கான். எது அப்படின்னு கேட்க, பொண்ணுங்க பாக்குறதுக்கு பசங்க மாதிரி இருக்கிறது நல்லாவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு கிம், ஏன் டாம் பாயா இருக்கிறதுல என்ன தப்பு? பாய் கூட என்கிட்ட பலமுறை சொல்லியிருக்காளே, நான் டாம் பாயா இருந்தா நிறைய பொண்ணுங்க என் பின்னாடி வருவாங்க அப்படின்னு. அதுக்கு வேன், அவ சொன்னது சரிதான், என்னாலையும் அதை உறுதியா சொல்ல முடியும். பட் பாய்க்கு அதெல்லாம் பார்த்தாது கிம், அவளுக்கு ஒரு உண்மையான ஆண் தான் பிடிக்கும், இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான செக்ஷுவாலிட்டி எல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். சோ அதுல டென்ஷன் ஆகி கிம் அங்கிருந்து சொல்லாமலே போயிட்டான். இதெல்லாம் தெரியாம நானும் அவ எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு தேடினேன். அவளுக்கு 100 தடவைக்கு மேல கால் பண்ணேன். பட் அவ அட்டன் பண்ணவே இல்லை. சோ கோபத்துல, கிம் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, அவளே வருவா, நாம போலாம் அப்படின்னு அங்கிருந்து ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போனாலும் எனக்கு டென்ஷனாவே இருந்தது. அப்ப கிம்மும் சில திங்ஸோட உள்ள வந்தான். அவளை பார்த்ததும் நான் வெடிக்க ஆரம்பிச்சேன். எங்கடி போன, உனக்கு எத்தனை தடவை கால் பண்றது, என்ன நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துன. பதிலுக்கு அவளும், நான் இல்லைன்னா இப்ப என்ன, அதான் உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான்ல அப்படின்னு சொன்னான். உடனே நான், இன்னும் எத்தனை தடவை நான் உனக்கு சொல்லணும் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு? என்ன சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒன்ன நீ பாருக்கி, ஜேன் கூட அப்படியே ஒட்டிட்டே வர அப்படின்னு சொன்ன. ஆமா, அவளுக்குதான் என்ன பிடிக்கும், உங்களுக்கெல்லாம் என்னதான் பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆமா, நீ சரியா சொன்ன கிம், ஃபைனலா உனக்கு அது தெரிஞ்சிருக்கு. ஐம் ஹாப்பி. இனிமே நீயும் என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காது, எனக்காக எதுவும் பண்ணாது. சூப்பர், அதான் எனக்கு வேணும், ஓகே அப்படின்னு சொன்ன. அப்ப கிம் ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு அழுதுட்டே வெளியே போனான். அவ போனதுக்கு அப்புறம், ஓ பாய் என்ன பேசி தொலைஞ்ச நீ அப்படின்னு நினைச்சிட்டு, சரி அப்படி அவ எங்கதான் போனான்னு அவ கொண்டு வந்த ஷாப்பிங் பேக்கை செக் பண்றேன். அதுல ஜெல்லி ஃபிஷ்கான டேங்க் இருந்தது. ஒரு முறை நான் அவ கூட ஸ்விம் பண்ணும்போது, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு என்ன கேட்டேன். அப்ப நான், எனக்கு தண்ணினா ரொம்ப பிடிக்கும் கிம், அப்புறம் ஜெல்லி ஃபிஷ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு அதை வளர்க்கணும்னு ஆசை, பட் அது ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்காக தான் ஜெல்லி ஃபிஷ் வாங்குறதுக்காக அலைஞ்சு தேடி லேட்டா வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சது. உடனே நான் கிம்மா பார்க்க போனேன். அவ அங்க மலையில நனைஞ்சிட்டு ஒரு குட்டி பூத்துல நின்னுட்டு இருந்தான். இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். அப்ப அவன் அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை காட்டி, இதெல்லாம் நான் உன்கிட்ட எதையும் எதிர்பார்த்து பண்ணல பாய், என் மனசு என்ன சொன்னதோ அதை நான் செஞ்சேன். என்னால புரிஞ்சுக்க முடியும் பாய், உனக்கு என்னை எப்பவுமே பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் என்னால உனக்கு பிடிச்சதை பண்ணாம இருக்க முடியல பாய். அது உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட